வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மது அருந்தியவர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் காரணமாக ஒருவர் மரணம். வெசாக் தினத்துக்கான தன்சல் பதிவுகள் இன்று முதல் ஆரம்பம். இலங்கை மாலைத்தீவுக்கிடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. விசா காலம் நிறைவடைந்த வெளிநாட்டவர்களுக்கு தங்குமிடம் வழங்கினால் சட்ட நடவடிக்கை. நடிகை த்ரிஷா நடிகர் விஜயின் வீட்டிற்கு விஜயம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் மற்றும் அதன் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாது நிராகரிப்பதாக உயர் நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. தாம் இருவரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர்கள் என்பதை நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவிற்கு உத்தரவிடுமாறு கோரி அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர். முன்வைக்கப்பட்ட இந்த மனுவை பரிசீலித்த உயர் நீதிமன்றம் குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாது நிராகரிப்பதற்கு தீர்மானித்ததாக அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஒன்றாக மது அருந்தியவர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கொலையில் முடிவடைந்துள்ளது. இச்சம்பவத்தில் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குருநகரில் உள்ள தேவாலயம் ஒன்றிற்கருகில் நண்பர்கள் இருவர் ஒன்றாக மது அருந்தியுள்ளனர். இதன்போது இருவருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து திடீரென ஒருவர் மற்றவர் மீது மது போத்தலால் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் அங்கிருந்து மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் யாழ் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து தாக்குதலை மேற்கொண்ட குருநகர் பகுதியைச் சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்படும் தன்சல்களை பதிவு செய்யும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக மட்டங்களில் இப்பதிவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அச்சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துகுட தெரிவித்துள்ளார். தன்சல்களை நடத்துவது தொடர்பான விசேட வழிகாட்டுதல்களை சுகாதார அமைச்சு தற்போது வெளியிட்டுள்ளதாகவும் இது குறித்து பொது சுகாதார பரிசோதகர்களிடம் வினவி மேலதிக தகவல் பெற்றுக்கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 3 பீடங்களின் மகாநாயக்க தேரர்களின் ஆலோசனைகளுக்கு அமைய எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் மே 30ஆம் தேதி வெசாக் பௌர்ணமி தினம் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் மாலைத்தீவு ஆகிய நாடுகளுக்கிடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது முயூசு நேற்று நாட்டை வந்தடைந்தார். அவரை வரவேற்கும் உத்தியோகபூர்வ அரச விழா இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது 2 நாடுகளுக்கும் இடையில் 7 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. விசா காலம் நிறைவடைந்த பின்னரும் நாட்டில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்கள் குறித்து முக்கிய அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது. விசா காலம் நிறைவடைந்த பின்னரும் நாட்டில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு தங்குமிடம் வழங்குபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில மாதங்களில் குடிவரவு சட்ட மீறல்கள் மற்றும் கணனி குற்றங்களுக்காக அதிகளவிலான வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்தே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைதானவர்களில் பெரும்பாலானவர்கள் சீன நாட்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இணைய வழியாக பல்வேறு நிதி மோசடிகளில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் நாடளாவிய ரீதியில் 157 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுள் சீனா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் மலேசியா ஆகிய நாட்டவர்கள் உள்ளடங்குவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு புறநகர் பகுதியான ராஜகிரிய மெதவெலிகட பகுதியில் தங்கியிருந்த 120 வெளிநாட்டவர்கள் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்தனர். சந்தேக நபர்களிடம் இருந்து 10 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான 300க்கும் மேற்பட்ட கணனிகள் மற்றும் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அறுதி பெரும்பான்மை கிடைக்காமற் போனால் ஆட்சி அமைப்பது எவ்வாறு என்பது தொடர்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அரசியல் ஆலோசகர் ஜோன் ஆரோக்கியசாமியுடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தியதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் அதிக அளவிலான வெற்றிகளை பெற்றுள்ள நிலையில் நடிகை த்ரிஷா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வீட்டில் நேரில் சென்றுள்ளார். முன்னதாக இன்று காலை தனது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பதியில் சாமி தரிசனம் செய்த நடிகை த்ரிஷா அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் வீட்டிற்கு நேரில் சென்று தனது ஆதரவை வெளியிட்டுள்ளார்.
தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கெண்ணும் பணிகள் இன்று நடைபெற்று வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தற்போது வரை எண்ணப்பட்டுள்ள 2.88 கோடி வாக்குகளில் தமிழக வெற்றிக் கழகம் மாத்திரம் 1 கோடி வாக்குகளை பெற்றுள்ளது. அத்துடன் தூத்துக்குடி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் ஸ்ரீநாத் வெற்றி பெற்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் கீதா ஜீவனை பின்தள்ளி ஸ்ரீநாத் இந்த வெற்றியை பதிவு செய்துள்ளார். தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்களிப்பு கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இன்று காலை முதல் வாக்கெண்ணும் பணிகள் நடைபெற்றது. முதலில் தபாலில் வாக்குகள் எண்ணப்பட்டதுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. இந்நிலையில் மதியம் 12 மணி வரையான நிலவரப்படி அதிக தொகுதிகளில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் போட்டியிட்ட விஜய், செங்கோட்டையன், ஆனந்த், ஆதவ், அர்ஜுனா, பிரபு உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளனர். இதேவேளை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அவரது கட்சியைச் சேர்ந்த 31 அமைச்சர்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்து பின்னடைவை சந்தித்துள்ளனர். எதிர்பாராத திருப்பம் திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை தற்போதைய நிலவரப்படி தனித்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகம் 110 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி 67 இடங்களிலும், மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி 57 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. மேலூர் தொகுதியில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாத் வெற்றி பெற்றுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கெண்ணும் பணிகளில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகித்து வரும் நிலையில் அவரது வீட்டிற்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி மொத்தமாக உள்ள 234 தொகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் தொடர்ச்சியாக சென்னை நீலாங்கரை ஈச்சம்பாக்கத்தில் உள்ள நடிகர் விஜயின் இல்லத்தின் முன்பு குவிந்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து குறித்த பகுதிகளுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. விஜய் இல்லத்திற்கு செல்லும் வீதிகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகன போக்குவரத்து முறைப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக போலீசாருடன் இணைந்து இராணுவத்தினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மொத்தமாக உள்ள 118 இடங்களில் 113 இடங்களை பெற்று தற்போது வரை தமிழக வெற்றிக் கழகம் முதன்மை பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கெண்ணும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஸ்டாலின், உதயநிதி உட்பட 34 முக்கிய அமைச்சர்கள் பின்னடைவு பெற்றுள்ளனர். தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்களிப்பு கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இன்று காலை முதல் வாக்கெண்ணும் பணிகள் இடம்பெற்றுள்ளன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டதை அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுவரையான நிலவரப்படி அதிகளவிலான தொகுதிகளில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் போட்டியிட்ட விஜய், செங்கோட்டையன், ஆனந்த், ஆதவ், அர்ஜுனா, பிரபு உள்ளிட்டவர்கள் முன்னிலை பெற்றுள்ளனர். எனினும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட 31 முக்கிய அமைச்சர்கள் ஆரம்ப கட்டத்திலேயே பின்னடைவை சந்தித்துள்ளனர். இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.